Hello guys, welcome back to our channel ராஜசேகர் பாலா வீடியோ. நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பிகாமுக்கும் பிபிஏ கோர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸு, எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லையே ஒரு பொண்ணு வந்து 12th முடிச்சுட்டு இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு அந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ பிகாம் ஜாயின் பண்ணலாமா இல்லை பிபிஏ ஜாயின் பண்ணலாமா, எந்த கோர்ஸஸ் சார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காகவே பர்டிகுலராக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னீங்கன்னா அந்த டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஸோ பிகாம் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் அண்ட் எவர் கிரீன் கோர்ஸு. அதை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பிபிஏ கோர்ஸும் ரொம்ப பாப்புலராக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஸ்டு ஒரு யூஜி டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய பிகாம் கோர்ஸ் அண்ட் பிபிஏ கோர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கக்கூடிய பிகாம் பிபிஏ ஜென்ரலாக பிகாம் கோர்ஸுக்கும் பிபிஏ கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கோர்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தலாம், பேசிக்காக என்ன அப்படிங்கிறத. ஸோ பிகாம் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை வந்து டீல் பண்ணுது, எதெல்லாம் அந்த கோர்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்னா, காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸும் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸும் நிறைய படிக்க போகிறோம். ஸோ நிறைய பிஸ்னஸ் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸ் நிறைய அக்கௌண்டன்சி இருக்குது. டோட்டலாக 3 கேட்டகரிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொன்னி இதையே ஒரு 5-6 சப்ஜெக்டாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ பிகாம் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட் இன்க்ளூட்ஸ் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். பிபிஏல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இருக்காது, ஓகேவா. ஸோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸும் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸும் தான் அதிகமாக இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரியான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரியான மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் டீல் பண்ணக்கூடியது பிபிஏ கோர்ஸ். ஸோ பேசிக்காக அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம், பிபிஏல என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் கோர்ஸ்னா ஒரு அகடமிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதாவது படிப்பு சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு அகாடமிக் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மேனேஜரியல் கோர்ஸ். பிபிஏங்கிறது மேனேஜரியல்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோர்ஸ் பிகாம். ஃபினான்ஸ்னா நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாவே பணம் சம்பந்தப்பட்டது தான். ஸோ காமர்ஸும் பணம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அல்லது பணம் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை எப்படி நம்ம பிஸ்னஸில் வந்து பயன்படுத்துறது, எப்படி ஒரு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம், அதே மாதிரி டேக்ஸ் பிளான் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாம் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த பிகாம் கோர்ஸில் இருக்கும். இது வந்து பிபிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு வந்து எம்பிஏ இருக்கோ, இது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா எப்படி ஒரு டாக்டர் டிகிரி வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்ஜினியரிங் டிகிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்கிறோமோ, அது மாதிரி பிபிஏங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸை வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிபிஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸையே, ஒரு வியாபாரத்தையே, ஒரு தொழில் நிறுவனத்தையே வந்து ஒரு கட்டி காக்கிற, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கும் அந்த கோர்ஸில். அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கும், ஓகேவா. தியரியாக தான் ஃபுல்லாக படிப்போம், ஆனால் ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிப்போம். ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக படிப்போம். அந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆழமான படித்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு ரொம்ப டீப்பாக அந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம், ஓகேவா, ப்ராக்டிக்கலாக. ஆனால் படிப்பு அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கும். ஆனால் பிபிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியரியும் இருக்கும், அதே நேரத்தில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ராக்டிக்கலாக நடைமுறை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய கலந்து இருக்கும். ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும், அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து ப்ராஜெக்ட், ஒரு லைவ் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி விஷயமெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ பிகாம்லேயே தியரி பேஸ்டு இல்லாமல் அதுவுமே ப்ராக்டிக்கலாக வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போய் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பிகாம் கரிக்குலத்திலே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பேசிக்காக சொன்னோம் அப்படின்னா பிகாம் கோர்ஸுங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் பேஸ்டு, பிபிஏ அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் பேஸ்டு ஓரியன்டாக வரும்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டூடெண்ட் 5th பாயிண்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஸ் அனலைஸ் பண்றதுல இருக்கும். பணம் சம்பந்தப்பட்டதுல வந்து ஆய்வு பண்றது,
அதான் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் வந்து எடுத்து படிப்பாங்க. அந்த பிகாம்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்றது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பணம் வருமா வராதா, இல்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டாக் ட்ரேடிங் எப்படி பண்றது, இப்படியான ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட அனலைசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கூடிய விஷயங்கள் இதுல இருக்கும். அதே மாதிரி இது வந்து அப்படி கிடையாது. தொழில் ஆரம்பிக்கக்கூடிய என்டர்பிரனியோரியல் ஸ்கில்னு சொல்றாங்க இல்லையா, தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், அந்த ஒரு ஆர்வம் வந்து பிபிஏ கோர்ஸ்ல இருக்கும். ஏன்னா ஒரு பிபிஏங்கிறது நிர்வாகம், மேலாண்மை சம்பந்தப்பட்டது அப்படின்னா, அப்ப அதுக்கு வந்து ஒரு தொழில் சார்ந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கலாம், புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுல வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன தேவை, யார் அப்ரோச் பண்ணணும், அந்த தொழில் முனைவோர் வந்து ஒரு விமன் வந்து லேடி வந்து தொழில் முனைவோரா வர முடியுமா, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிபிஏ கோர்ஸ்ல இருக்கும். 6வது பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் மெயினா, நான் பொதுவா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சின்னு சொன்னேன். அதுல சில எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் ஃபுல்லா படிப்போம், ஆடிட்டிங் படிப்போம். ஏன்னா ஆடிட்டிங் வந்து பேஸ் வந்து ஒரு சோலே என்னன்னா பிகாம் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ், ஸோ இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்டைரக்ட் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி டாக்ஸேஷன் சம்பந்தப்பட்டது, பிசினஸ் லா, கம்பெனி பத்தின ஒரு சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் பேசிக்கா, முதல்லயே நான் செகண்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஒரு பேசிக் தியரிட்டிக்கல், ஃபோர்த் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி பேசிக்கலி தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனோட ரொம்ப ஸ்ட்ராங் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடியது வந்து பிகாம். அதுல வந்து இந்த டாக்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் படிப்பாங்க. பிபிஏல பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் சப்ஜெக்ட் அக்கௌண்டிங் கொஞ்சம் இருக்கும், டாக்ஸும் கொஞ்சம் இருக்கும், ஆடிட்டிங் இருக்காது பிபிஏல. ஆனா ஹெச்ஆர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், ஆபரேஷன் ஃபினான்ஸ் நமக்கு பிகாம்ல வந்து அது அடிப்படை. ஆனா இங்க ஃபினான்ஸுங்கிறது கொஞ்சம் படிப்போம். அதே மாதிரி பிகாம்ல வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டை பத்தியும் படிக்கிறோம், படிக்காமையெல்லாம் இல்ல. ஆனா வந்து டீப்பா படிக்கிறது பிபிஏல. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா, காமர்ஸ் எல்லாம் வந்து பிகாம்ல படிப்போம். இது லைட்டா வந்து பிபிஏல படிப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்த 7th பாயிண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இதை படிச்சோம்னா மேற்கொண்டு என்ன படிக்க முடியும், என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ கோர்ஸ் படிக்கலாம், சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கோர்ஸ் படிக்கலாம், அப்புறம் வந்து கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். எக்கச்சக்கமான படிப்புகள் மேற்கொண்டு நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி பிபிஏ படிச்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்கோப் என்னன்னா, இதுல அடுத்தது பிபிஏ முடிச்சோடனே அடுத்த ஒரு எலிவேஷன் என்ன அப்படின்னா எம்பிஏ படிக்க முடியும், எல்எல்பி படிக்க முடியும். சப்போஸ் ஒரு பேசிக் எனி டிகிரி இருந்தா கூட எல்எல்பி படிக்கலாம். ஆனா நிறைய பேர் பிபிஏ படிச்சுட்டும் எல்எல்பி படிப்பாங்க. பிஜிடிஎம்ங்கிறது பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஐஐஎம்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் வந்து பிபிஏ முடிச்சுட்டு நம்ம அதை படிக்க முடியும். அதுக்கப்புறம் எம்எஃப்எம் மாஸ்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எம்எஃப்சி மாஸ்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோர்ஸுகள் பிபிஏ படிச்சுட்டு நம்ம படிக்க முடியும். இதுல இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து பிகாம்ல படிக்க முடியாதுங்கிறது இல்லை, அதுலயும் படிக்கலாம். பிபிஏ முடிச்சவங்களும் சிஏ படிக்க முடியாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல, அவங்க அதையும் படிக்கலாம். ஆனா இம்பார்ட்டன்ஸ் மெயின் ஸ்கோப் ஃபார் பிகாம் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த மேற்படிப்பு என்ன படிக்க முடியுங்கிறது இப்ப நான் சொன்ன டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8th பாயிண்டா நம்ம என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, சப்போஸ் பிகாம் முடிச்சோம்னா நமக்கு வந்து எது மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, என்ன கேரியர் நம்மளுடைய இருக்கு அப்படின்னா, அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனில ஜாயின் பண்ணலாம், பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவா ஜாயின் பண்ண முடியும், பினான்சியல் அனலிஸ்ட்னு சொன்னேன். பினான்சியல் அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் படிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பினான்சியல் அனலிஸ்டா போலாம், ஆடிட்டரா போலாம், டாக்ஸ் கன்சல்டன்டா கொடுக்கலாம். பிகாம் முடிச்சுட்டு இன்கம் டாக்ஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை நல்ல கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட்னே நீங்க போர்டு வச்சுக்கிட்டு ஆபீஸை ஏற்படுத்தி அது மூலமா டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் கன்சல்டன்ட் எல்லாமே நீங்க கொடுக்கலாம். பினான்சியல் கன்சல்டன்ட் கொடுக்கலாம், எது மாதிரி பினான்ஸ் பிசினஸ்க்கு அரேஞ்ச் பண்றது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது, அது மாதிரி பினான்ஸ் சம்பந்தப்பட்ட அட்வைஸ், கன்சல்டேஷன் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். அப்புறம் டெஃபினட்டா அக்கௌண்ட்ஸ் மெயினா நீங்க படிக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா நீங்க போக முடியும். எந்த ஒரு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி உட்பட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னா பிகாம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் பிசினஸ் கன்சல்டன்டா ஜெனரலா வந்து போக முடியும். இது மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு பிகாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பிபிஏ முடிச்சிருந்தோம்னா என்ன பண்ண முடியும்னா, ஹெச்ஆர் வந்து ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்டா நம்ம படிக்கிறதுனால ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா போகலாம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பினான்சியல் அட்வைசரா போக முடியும், என்டர்பிரனரா இருக்கலாம், தொழில் முனைவோராக ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளரா முதலாளியா நம்ம ஆக முடியும். கொஞ்சம் பணம் இருந்தா கூட அதை வச்சுட்டு அந்த பணத்துக்குள்ள எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தொழில் முனைவோர், அதாவது ஒரு உரிமையாளர், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் புதுசா நம்மளே.
அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா போக முடியும், சிஇஓ கம்பெனியுடைய சிஇஓவா போவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரா போவாங்க, பிஆர்ஓவா போவாங்க. இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அடுத்தது 9th பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து நிறைய டெவலப் ஸ்கில்ஸ் நிறைய ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா அனலிட்டிக்கல் திங்கிங் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பண்றோம், டாக்ஸ் அனலைஸ் பண்றோம், டாக்ஸ் பிளானிங் பண்றோம். அதனால நமக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவுகள், அந்த திங்கிங் வந்து நமக்கு டெவலப் ஆகும். அந்த ஸ்கில் நமக்கு டெவலப் ஆகும். டாக்ஸ் பிளான் பண்றது, எப்படி டாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறது கிடையாது. நம்ம வந்து இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அந்த டாக்ஸ் வந்து எப்படி பிளான் பண்றது, டாக்ஸ் கட்டுறது சம்பந்தமாக அல்லது அந்த டாக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அது மூலமா என்ன இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அது மாதிரி அது மூலமாக நிறுவனத்துக்கு என்ன லாபம், கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபங்கிறதெல்லாம் ஒரு டாக்ஸ் பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி டாக்ஸ் அட்வைசரி நம்ம இருக்க முடியும், டாக்ஸை பத்தின ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். பினான்சியல் எஸ்டிமேட்டர், ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்டிமேட், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நிர்வாகம் பண்றதுக்காக பிபிஏ படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட எஸ்டிமேட்டே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான A to Z ஃபுல் விஷயம் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி பினான்சியலா பண ரீதியா ஒரு கம்பெனி ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், நம்ம என்ன லைசன்ஸ் வாங்கணும், அதாவது ஆர்சி வாங்கணும், சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ அதுல இருந்து அதுக்கு என்ன செலவாகுங்கிறத வரைக்கும், அதுல இருந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கும், நிறுவனம் கட்டுறதுக்கும், அதை பில்டிங் கட்டுறதுக்கும், மிஷினரி வாங்குறதுக்கும், லேபருக்கு எவ்வளவு ஆகும், மெட்டீரியலுக்கு எவ்வளவு ஆகுங்கிறதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் கிளீனா போட்டு கொடுக்கறது வந்து பிகாம் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து பிகாம் படிச்ச கோர்ஸ் மூலமா நமக்கு வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டி, ஏன்னா எல்லாமே பணத்தை தான் டீல் பண்றோம் இல்லையா. அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாவே பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னு சொன்னாவே எல்லாமே இத்தனை லேக்ஸ் இவ்வளவு க்ரோர்ஸ் அப்படின்னு தான் டீல் பண்றோம். அப்ப நியூமரிக்கல் எபிலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். மல்டிபிளிகேஷனோ அல்லது நம்ம அடிஷனோ அல்லது மேற்கொண்டு இதை பெருக்கிறதுங்கிற மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து நியூமரிக்கல் பேஸ்டா எண்கள் சார்ந்த ஒரு திறமை ஸ்கில் வந்து நமக்கு அதிகமாகும். அதே மாதிரி பினான்சியல் சிஸ்டம், இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், பேங்கிங்கு, அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அது மாதிரியான ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் பினான்சியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த பினான்சியல் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஃபுல் நாலேஜை நம்ம பிகாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்ட்லயே வரும், பிகாம் படிக்கிறக்கூடிய சப்ஜெக்ட்ல வரும். அடுத்தது வந்து பிபிஎல் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கில் டெவலப் ஆன லீடர்ஷிப், ஏன்னா கம்பெனியை நிர்வாகம் பண்றது, மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறப்ப நமக்கு தேவை வந்து குவாலிட்டி வந்து தலைமை பண்பு தான். அப்ப அந்த லீடர்ஷிப் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கணும் இல்லையா. பிபிஏ படிச்சோம் அப்படின்னா பிசினஸ் நிர்வாகம் பண்றதுன்னா அப்பப்போ நிறைய விஷயங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும், லாங் டேர்ம் பிளான் எடுக்கணும், லாங் டேர்ம் பிளான் பண்ணணும், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை வந்து அதிகமாகும். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ரொம்ப வித்தியாசமான முறையில நம்ம அணுகணும், எப்படி இந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கும் வந்து நமக்கு வந்து அந்த பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணுறது, மேனேஜரல் ஸ்கில் எல்லாமே நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. தொடர்பு, தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு திறன் ரொம்ப முக்கியம். அப்பதான் மற்றவங்களோட பேச முடியும். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரெல்லாம் பிபிஏ படிச்சு ஆகலாம் அப்படின்னு 8th பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன் பாருங்க மேல. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அது வேணும்னா நமக்கு என்ன வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் இல்லையா. நிறைய லாங்குவேஜ் நம்ம கத்துக்க முடியும், கத்துக்கிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நமக்கு தெரியுதுன்னா கூட, அரைகுறையா தெரியுதுன்னா கூட அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே வந்து பிபிஏ கோர்ஸ் பண்ணோம்னா அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். முக்கியமா லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இதுல வந்து அனலிட்டிக்கல் திங்கிங், பினான்சியல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங், நியூமரிக்கல் எபிலிட்டி ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகும். அப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பிகாம்க்கு ஒரு லெவலுக்கு வந்து படிச்சவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்த 10th பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங் தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன். இதை முதலே நான் சொல்லிட்டேன். ஸோ பிகாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்டும் டீப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து பிகாம்ல நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. பிகாம் ஜென்ரல் அப்படின்ட்டாங்க. முதல்ல எல்லாம் பிகாம்ங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. பிகாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னா நிறைய வேற ஸ்பெஷலைசேஷன் பிகாம் நிறைய வந்துருச்சு. பிகாம் சிஏ, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கு, பிகாம் வந்து ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலு அல்லது ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்கு, இது மாதிரியான நிறைய பிகாம்லேயே கோர்சஸ் வந்துருச்சு. ஆனால் எது படித்தாலுமே நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். அதுவும் பிகாம் ஜென்ரல் எடுத்துட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. அதனால தான் அந்த பிகாம் ஜென்ரல் கோர்ஸை தான் ஆரம்பத்துல இருந்து எவர் கிரீன் கோர்ஸ், எப்பவுமே வேல்யூ குறையாத பிராக்டிக்கலா பயன்படக்கூடிய தொழில் வாய்ப்பு தரக்கூடிய டிகிரி. பிகாம் முடிச்சோன்னா கண்டிப்பா இம்மீடியட்டா ஒரு வேலையில சேர்ந்துடலாம்.
இன்னைக்கு ஒரு சின்ன வேலையில சேர்ந்தா கூட பின்னாடி வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். அதனால அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் கொடுக்கக்கூடியது வந்து டெவலப் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து பிகாம் படிச்சிருந்தா வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் இதை முடிச்சோம்னா நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் கோர்ஸ், சிஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் இது எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதுல போகலாம். அக்கௌண்டிங் ஸ்பெஷலைசேஷன் எடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா அல்லது அக்கௌண்ட்ஸ்லயே ஃபுல்லா போக முடியும். அல்லது டாக்ஸ் கன்சல்டன்ட் போனோம்னா டாக்ஸ்லயே வந்து A to Z தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டாக்ஸ் கன்சல்டன்டா போகலாம். பேங்கிங் படிச்சவங்க பேங்கிங் வந்து பிகாம் முடிச்சுட்டு பேங்கிங் ரிலேட்டடா ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து காமன் டிகிரி மெடிக்கல் இல்லையா, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனியா படிக்கிறாங்கல்ல, இஎன்டி தனியா படிக்கிறாங்க, அப்புறம் பல்லுக்குன்னு தனியா படிக்கிறாங்க, இது ஹார்ட்டுக்கு தனியா படிக்கிறாங்க, அப்புறம் இது மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. அது மாதிரி பேங்கிங்ல ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். பண்ணோம்னா பேங்க்ல வந்து ஜாப் வந்து இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து நேஷனலைஸ் பேங்கோ இல்லாம அது கூட நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த ஜாப் வாங்குறதுக்கு. ஆனா பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காரத்துக்கும் அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால வாய்ப்புகள் பிகாம் முடிச்சோம்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி பிபிஏ முடிச்சோம் அப்படின்னா அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதாவது நேரடியான ஒரு அனுபவம் வந்து இன்வால்வ் ஆகி பண்றப்போ அது நமக்கு கிடைக்கும். லைவ் ப்ராஜெக்ட் பிபிஏ படிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு கம்பெனில போய் சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு லைவ் ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இஷ்யூவோ ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அந்த கம்பெனியில் எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் இப்ப பிகாம்லயே வந்துருச்சு, இருந்தாலும் இதுல ஒரு மெயினா இருக்கும். அப்புறம் கேஸ் ஸ்டடி ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துட்டு ஸ்டடி பண்ணி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, எப்படி டிசிஷன் எடுக்கிறது மாதிரியான ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் பிபிஏ கோர்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கார்பரேட்டுக்கு நம்ம ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ண போறோம் அல்லது ஒரு புதுசா நிறுவனமே ஆரம்பிக்க போறோம்னா அதுக்கு நம்மள ரெடி பண்ணி வச்சிரும் பிபிஏ. நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ உங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இருந்தாங்கன்னா பசங்க வந்து பிபிஏ படிங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நான் பிசினஸ் அப்படி பண்ணக்கூடியவங்க பிரதர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா பிகாம் படிச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கடா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரலாவே சொல்லிடுவாங்க. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நிர்வாகம் பண்றது பிபிஏ, இது அக்கௌண்ட் சமாச்சாரம், டாக்ஸ், கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜரு, ஆடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் பாக்குறது பிகாம். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து வெர்சடைல் கேரியர் பாத் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா பிபிஏ முடிச்சுட்டா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புது புது விஷயங்களை வந்து நம்ம தொழில் மூலமா ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும். நிறைய வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப அக்ரிகல்ச்சர்லயே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை வச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபசர்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாமே அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நேமே சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் டிவில வந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 11:30 நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நல்ல ஒரு ப்ரோக்ராம். நீங்க பார்க்காதவங்க கூட நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்டார்ட் அப் சம்பந்தப்பட்ட புது புது விஷயங்களை வந்து நம்ம பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த பிசினஸ் பண்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸையும் ஒரு இன்வெஸ்டர்ஸையும் வந்து மீட் பண்ணி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்ண டோர் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா அது போயிட்டு இருக்கு. எத்தனையோ ப்ரோக்ராம் வந்தா கூட அது ரொம்ப பிபிஏ பிகாம் கூட எம்பிஏ கூட அவங்க எல்லாம் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு வந்து பிபிஏ கோர்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தொழிலா நிறுவனத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எம்என்சி கம்பெனி இல்ல வந்து நிறைய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்கு. லீடர்ஷிப் ரோல் பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் அல்லது ப்ரோக்ராம் மேனேஜர் அல்லது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜர் இது மாதிரியான லீடர்ஷிப் ரோல் எடுத்துட்டு ஜெனரல் மேனேஜர் உட்பட செய்ய முடியும். ஸோ இந்த 10 பாயிண்ட்டை வச்சு பிகாம் கோர்ஸ் என்ன, அது என்னென்னலாம் இருக்கு, என்ன விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிபிஏல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஃபைனலா சார் இவ்வளவு 2 கோர்ஸை பத்தி சொல்லிட்டீங்க, ரெண்டுமே பெஸ்ட் மாதிரி தெரியுது, எப்படி நம்ம அதை செலக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கன்க்ளூஷனா லாஸ்டா ஒரு பாயிண்ட் 11th பாயிண்டா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா ஹூ கேன் சூஸ் பிகாம், யார் பிகாம் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். உங்களுக்கு வந்து இப்ப நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, டாக்ஸேஷன்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் அல்லது இது ஏதாவது ஒண்ணுல டாக்ஸா நான் கரை கண்டணும் சார்,
ஆடிட்டிங் வந்து கண்டிப்பா நான் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து எய்ம் இருக்கு. இல்ல நான் ஆடிட்டர் ஆகல. நான் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில போய் ஒரு பெரிய ஒரு அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாரி, ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா, சீஃப் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் மாரி வரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பிகாம் எடுக்கலாம். பிபிஏ பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் சூஸ் பிபிஏ கோர்ஸ் அப்படின்னா, என்டர்பிரனர்ஷிப் அதாவது தொழில் முனைவரா வர்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு புது தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில நான் முன்னேறணும். எனக்கு சொந்த பிசினஸ் இருக்கணும். நான் ஒரு முதலாளி ஆகணும். நான் வந்து நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், லீடர்ஷிப் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ எடுக்கலாம். ஸோ டு கன்க்ளூட், எப்படி நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ எது பிகாம் படிச்சாலும் பிபிஏ படிச்சாலும் ரெண்டுமே வந்து இணைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா ஃபைனான்ஸ் கண்டிப்பா வேணும், டாக்ஸ் வேணும், ஆடிட்டிங் இருக்கணும். ஸோ கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் இல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா கூட அதையும் நிர்வாகம் பண்ணாதான் சரியான செய்ய முடியும். ஸோ ரெண்டுமே ஒரு தண்டவாளம் மாதிரி தான், ரயில்வே தண்டவாளம் மாதிரி இணைந்து போகக்கூடிய இணைந்த கோடுகள் தான் அது ரெண்டுமே. ஆனா படிப்பு அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு டிகிரி நம்ம எடுத்து படிக்கணும் இல்லையா? அப்ப எதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு யாருடைய கம்பல்சனுக்கும் நீங்க ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்பா சொல்றாரா, அது இந்த விஷயம் எல்லாம் இருக்காரா, இது மாதிரி இப்ப சார் வீடியோவே போட்டிருக்காரு, பிகாம் பார் எவ்வளவு சொல்லியிருக்காரு, இல்ல பிபி எவ்வளவு சொல்லியிருக்கான்னு என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உட்கார்ந்து திங்க் பண்ணுங்க. அதை வந்து நல்ல யோசனை பண்ணி அப்புறம் முடிவெடுங்க. இல்ல யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க. அப்பா சொல்றாரா கேட்டுக்கோங்க, அம்மா சொல்றாங்களா கேட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொல்றாங்களா, இல்ல உங்க டீச்சர்ஸ் சொல்றாங்களா, இல்ல ஏதாவது காலேஜுக்கு போய் அங்க நீங்க கன்சல்ட் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய அட்மிஷன் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு அதை பத்தி சொல்றாங்களா, அதனால அது எல்லாமே கேட்டுக்கோங்க. சில காலேஜ்ல பிகாம் கோர்ஸ் முடிஞ்சிருக்கும், பிபிஏ இருக்கும், அதனால பிபிஏ வந்து டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாம் வந்து இந்த அளவு தாங்க அப்படிம்பாங்க. சில இடத்துல வந்து பிபிஏ ஃபுல்லா இருக்கும். பிகாம் கோர்ஸ் வந்து அட்மிஷன் போடணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால அவங்கள குறை சொல்ல வேண்டாம், அவங்களுடைய வேலையை அவங்க பாக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்ற விஷயத்த எப்பவுமே லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணும். கேட்டுட்டு முடிவு உங்கள் கையில், நீங்க முடிவெடுங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட ஒரு மாணவிக்காக செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் கொடுத்திருக்கேன். எனக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆக்சுவலா பேசிக்கா நானும் பிகாம் தான், பிகாம் எல்லாம் ஃபுல்லா பிடிச்சிட்டு எம்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவேன்னா, நான் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபசர். அப்ப வந்து எல்லாம் ஃபுல்லா முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால திரும்பவும் எம்பிஏ இன் ஹெச்ஆர்ல பண்ணேன், எம்பிஏ இன் பினான்ஸ்ல பண்ணேன். ஸோ இது மாதிரி ரெண்டுமே எனக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டியோட வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி ஒரு வீடியோ வந்து டெவலப் பண்ணி, அது ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணி உங்களுக்கு வீடியோவா கொடுத்ததுல. அதனால வந்து சோ ஹாப்பி. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.